யார் இந்த மணிகண்டன்? உங்களுக்கும் சங்ககிரி தொகுதிக்கும் என்ன சம்பந்தம்? சங்ககிரி பொறுத்த வரைக்கும் சங்ககிரியினுடைய பிள்ளையாக இருக்கிறேன். என்னன்னு சொன்னா, நான் இந்த தொகுதியை சார்ந்தவன், இந்த பகுதியை சார்ந்தவன். இந்த தொகுதி முழுக்க சுத்தி வரக்கூடிய ஒரு இளைஞனாக இருக்கிறேன். நான் இந்த சங்ககிரி தொகுதிக்கு உட்பட்ட மகுடஞ்சாவடிங்கிற ஒன்றியத்துக்கு உட்பட்ட நடுவுநேரிங்கிற குக்கிராமத்துல எளிய பிள்ளையாக பிறந்த விவசாய குடும்பத்துல நெசவாளர் குடும்பத்துல பிறந்த எனக்கு தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு 36 வயது நிரம்பிய இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வாய்ப்பு என்பது என் மீது வைத்த நம்பிக்கை மட்டுமல்ல, சங்ககிரி சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களின் மீது வைத்த நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரையில, இந்த தொகுதியில நீங்க சீட்டு கேட்டு வாங்கி இருக்கிறதே பெரிய சாதனையான விஷயம். என்னன்னா, கடந்த 20 ஆண்டுகளாகவே திமுக வெற்றி பெற முடியாமல் ஒரு தவிக்கின்ற ஒரு தொகுதி. இந்த முறை 2026 கடைசியா 2006ல வெற்றி பெற்ற தொகுதி 2026ல் என்ன நடக்க போகிறது அப்படின்றது ஒரு வியூ தலைமைக்கே இருக்கும். ஒரு களம் ரொம்ப ஒரு போட்டியான களமா இருக்கு. எப்படி உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறீங்க இதை? நிச்சயமாக அப்படி இல்லை. சங்ககிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2006க்கு பின்பாக 3 முறை வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் அண்ணன் மு க ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சி மீண்டும் தொடரப்போவது உறுதி. அந்த வகையில சங்ககிரி சட்டமன்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஃகு கோட்டையாக இருக்கும்.